வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் நடப்பு வாழ்வில் அதையெல்லாம் மறந்து போனோமோ என்ற சிந்தனைக்குரியது. கதைக்குள் செல்வோம். திருச்சி துறையூர் வட்டத்தின் அருகில் வசிப்பவர்தான் இன்றும் இளமை முறுக்கோடு காணப்பெறும் பெரியவர் அம்பலவாணன். இவருக்கு தற்போது வயது 107 தான் ஆகின்றது. வட்டவானில் பறப்பது போல் பறந்து திரிவார். வெட்ட வெளியில் அடிக்கடி போய் தனக்குரிய சில வேலைகளை தவறாமல் செய்து நடைபயணமாகவே தனது பச்சை பசேல் என்று திகழும் மரங்கள் உடைய அந்த கிராமத்திற்கு வந்து சேர்வதை நாளும் வழக்கமாய் கொண்டு இருப்பவர். 54, 64, 78 வயதுடைய படித்த வேலைகளில் உள்ள சிறு பிள்ளைகளும் இவருக்கு உண்டு. அவர் வயதை ஒப்பிடும்போது அப்படித்தான் சொல்ல வேண்டும். கேப்பை கூழ், சோளத்தட்டை, சோள அரிசி, தானிய வகைகளும் இவர்களுக்கு அன்றாட உணவுப் பொருட்கள். காலை வைகறை பொழுதாம் விடியற்காலையில் 5:30 மணிக்குள் எழுவதை வழக்கமாய் கொண்டுள்ளனர். இந்த உணர்வு நம்மவர்க்கும் வேண்டும். குளித்து முடித்து சோற்று நீர் பருகி வேலைக்கு சென்று வருகின்றனர். அதாவது ஐஸ் பிரியாணியின் நீர்த்த நீர். ஓடை நீரே தினசரியான குளியலுக்கு அவர்களுக்கு பயன்படுகின்றது. விடுமுறை மற்றும் ஓய்வு நேரங்களில் இவர்களது குடும்பத்தாருடன் சென்று அருவி நீரிலும் ஆற்று நீரிலும் குளித்து வருவது இவர்களது வழக்கம். அது என்ன அருவி நீரிலும் ஆற்று நீரிலும்? கதைக்குள் காணலாம். சிக்கன வாழ்வுக்கும் சீக்கு இல்லா வாழ்வுக்கும் பெயர் போனவர்கள். இவர்களது ஆற்றலை கண்டால் வந்துவிடும் நோய்களும் பறந்து போய்விடும். மது, சூது, பீடி, கஞ்சா, டீ, காபி, பால் என்கின்ற எவ்வித கெட்ட பழக்க வழக்கங்களும் இவர்களுக்கு ஒரு நாளும் கிடையவே கிடையாது. சுறுசுறுப்பான வேலைகள் மற்றும் குடும்ப பராமரிப்பால் தீய பழக்க வழக்கங்களை கூட நினைத்து பார்க்கவே அவர்களுக்கு நேரம் இருக்காது. இவற்றிற்கெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் காரணமாக இன்றும் திகழ்பவர் அந்த 107 வயது உடைய இளைஞராம் அம்பலவாணரே என்று சொல்லலாம். பெரியவர் அம்பலவாயரை பற்றி கேள்விப்பட்ட சிலர் அசந்து போயினர். நம்முடைய 45, 60 வயதுக்குள்ளாகவே நாம் ஆடிப்போகின்றோம், தளர்ந்து போகின்றோம். அப்படி இருக்க 107 வயதிலும் எவ்வாறு இவர் இளமையோடு திகழ்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை நேரில் பார்க்க எண்ணி துறையூரில் அவர் இருப்பிடமாம் கிராமத்தில் சந்தித்தனர். அப்போதும் அவர் அந்த கிராமத்தில் தம் மாடுகன்றுகளை கவனித்து அவைகளுக்கு ஏற்ற தீனி வகைகளை அளித்து கொண்டும் குதூகூலத்துடன் சின்ன பிள்ளை போல் துள்ளி குதித்து சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தார். தூரத்தில் தன்னை யாரோ காண்பது போலவும் உணர்ந்து உற்று நோக்கிய போது யாரோ சிலர் வருவதைக் கண்டார். கிராமத்து வேலையாகவோ அல்லது தம்மை பார்க்க வருவதாகவோ எண்ணினார். அவ்வாறு வந்தவரை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தவர் அருகில் வந்தவுடன் இன்முகம் காட்டி வரவேற்றார். வந்தவர்கள் இவரது கண் பார்வை, தூய உணர்வுகள் மற்றும் வரவேற்பை எண்ணி பிரமித்து போயினர். வந்தவர்களும் தன்னை காணவே வந்துள்ளனர் என்பதை அவர்கள் பேச்சால் அறிந்து கொண்டார். அம்பலவாயர் வந்தவர்களுக்கு பாசம் மிகுதியால் அவரிடம் உள்ள இளநீர் மற்றும் பனை நுங்கு சுளைகளை தன் கையால் அரிவாள் வழி சுறுசுறுப்பாக விரைந்து சீவி தாகம் மற்றும் பசி களைப்பையும் போக்கினார். பட்டணத்து வாசிகளாகிய உங்களுக்கு தம்பிகளே, நான் டீ, காபி, பால் என்னால் இங்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது என்றும் கனிவுடன் அமைதியுடன் கூறினார். இவரது இளமை இரகசியத்தை அறிய ஆவல் கொண்ட அவர்களுக்கு விளக்கங்களை சில மைல் தூரம் நடந்து கொண்டே அவர்களுடன்
சொல்லிக்கொண்டே மகிழ்ந்து வந்தார் அந்த பெரியவர். உடன் வந்தவர்களால் தொடர்ந்து அவருடன் சரியாக ஈடுகொடுத்து நடக்க முடியவில்லை என்பதை அறிந்த அம்பலவாயர் அங்கு தன் வயல் பகுதி வந்துற்றதும் அவர்களை அவரின் பம்பு செட்டு ஓரத்தில் மேடையில் அமர வைத்துவிட்டு தன் எப்போதும் போன்ற பணியாம் வயல்வெளியை பார்வையிட்டு அரை மணி நேரத்தில் மீண்டும் திரும்ப வந்து பம்பு செட்டிற்கே வந்து அவர்களுடன் உரையாடல்களை தொடர்ந்தார். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தார். பிறகு மதிய வேளை வந்துற்றதால் பம்பு செட்டு அறைக்குள் தான் டிஃபன் கேரியரில் வைத்துள்ள மூடியை திறந்து அதில் அடங்கிய தானிய வகை கூழ்கஞ்சியை சில டம்ளர்களில் ஊற்றி எடுத்து வந்தவர்களுக்கு பருகச் செய்தார். அவர்களும் பருகினர், அமைதியடைந்தனர். வித்தியாசமான உபசரிப்பை ரசித்து வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டனர், ருசித்தும் ஏற்றுக்கொண்டனர். வெயில் வாட்டியதால் கொடுமை தாங்க முடியவில்லை. அப்போது இந்த பானத்தை அருந்தியதால் தங்கள் உடலிலும் சூடு குறைந்தது போன்ற உணர்வை அவர்களும் உணர்ந்து கொண்டனர். வந்தவர்களுக்கு வயது எப்படியும் 27, 32, 46க்குள்ளாகவே இருக்கும். இளமையானவர்கள்தான். ஆனால் தோற்றத்தில் முதுமை காணப்படுகின்றது. ஆனால் நடை கலைப்பால் மேலும் முதியவர்கள் போன்ற தோற்றத்தை வெயிலில் பார்க்கும்போது காணப்பெற்றமையை அம்பலவாணர் கவனிக்காமல் இல்லை. மேலும் பெரியவர் அம்பலவாயரின் குடியிருப்பு வளாகத்திலும் சற்று தூரத்திலும் பல வகை மரங்கள் இருப்பதைக் கண்டு வந்தவர்கள் ரசித்தனர். அங்கே முருங்கை மரம், வாழை மரங்கள், வேப்ப மரங்கள், தென்னை மரங்கள் மற்றும் அவரது வயல்வெளி ஓரங்களில் பனைமரம், சற்று தூரங்களில் மூங்கில் மரம், அதனடுத்த தூரங்களில் ஆலமரங்கள் இருப்பதையும் கண்டுகளித்தனர், மெய்மறந்தனர். குளிர்ச்சி அவர்களை வெயிலிலிருந்து காப்பாற்றியது. வந்தவர்கள் தங்கள் களைப்பை போக்க தனியே சென்று பட்டினத்து வழக்கப்படி தம் அடித்தனர். தம்மரே தம் என்பது, அதாவது அந்த சிகரெட்டு வாடைகள் என்பது அம்பலவாயருக்கு பிடிக்கவே இல்லை. முகம் சுளித்தார். புரிந்து கொண்ட அவர்கள் அதையும் புகைச்சலையும் மறைக்க முயன்றனர். அப்போது அந்த பெரியவர், தம்பிகளா, புகைபிடிப்பது உடல்நலத்திற்கு கேடு, தவிர்த்து விடுவதே நல்லது என்று அரசு போல் வலியுறுத்தினார். நாங்கள் எல்லாம் சுத்தமான சுவாசக் காற்றைத்தான் இயற்கை சூழல் வழியே இங்கு சுவாசித்து ஆரோக்கியமாய் வாழ்கின்றோம். இங்குள்ள மரங்களின் சிறப்புகளையும் நீங்கள் அறிந்துற்றால், அதன் குணங்களை பற்றியும் தெரிந்து கொண்டால் நல்லது. தூய்மை பெறுவீர்கள். இளமையாய் நீண்ட நாள் வாழ்ந்திட வேறொன்றும் தேவையில்லை. மனதில் மகிழ்ச்சியும் நிரந்தர உழைப்பும் நிம்மதியும் அகப்புற தூய்மைகளும் கொண்டாலே போதுமானது. மேலும் நல்ல எங்களைப் போன்ற உடல் உழைப்பும் யாவர்க்கும் தேவையானது. அகலக்கால் வாழ்வில் வைக்காமல் சிக்கனமாக வாழ்வதே மகிழ்ச்சியை தரவல்லது. அந்த மகிழ்ச்சி உடையாரிடம் நோய்கள் அண்டாதல்லவா? சிந்தித்து பாருங்கள் தம்பிகளே. இயற்கை எல்லாவற்றையும் நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை, எடுத்துக்கொள்வதில்லை. அதை அறிந்து நாம் தான் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரசாயன கலவை பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். சுத்தமான நீரை பருகவும் குளிக்கவும் பயன்படுத்துங்கள். அதுவே நல்லது. ஓடும் ஆற்று நீரில் குளித்தால் நல்லது. ஏனென்றால் அவ்வாறு நீங்கள் ஓடும் ஆற்று நீரில் குளித்தால் நமது வாத நோய்கள் நம்மிடம் அண்டாது. டாக்டரிடமும் நாம் அண்ட வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்ல, அருவி நீரில் குளித்தாலும் பித்தம் தலைக்கு ஏறாது. அதன் காரணமாக பித்தம் தலைக்கேறி நாம் டாக்டரை அணுக வேண்டியதில்லை. ஐஸ் பிரியாணி எனப்படும் சோற்று நீரை தினமும் காலை வேளையில் பருகினால் நான் இங்கு கூறிய வாதம், பித்தம் என்ற இந்த இருவகை நோய்களுமே நம்மிடமோ எவரிடமும் அண்டாது. வீட்டு ஓரங்களில் வேம்பு, புங்கை மரங்கள் இருந்தால் நிழல்கள், காற்றோட்டம் ஏற்பட்டு நோய்கள் நம்மிடம் அண்டாது. வாழை மரங்களை பயிரிடுவதும் நல்லதே. அவை எவரையும் வாழ வைக்கும் அல்லவா? விருந்தினருக்கும் அவை பயன்படும். இளமைக்கு வாழை இலையில் சாப்பிடுவது மிகவும் நல்லது, மருத்துவர்களும் கூறுவர். பனைமரம் நம் தாய் போன்றது. தாய் போல் நம்மை அரவணைத்து நம் பசியை அதன் சுவைமிக்க சுளைகளால் தந்து நின்று நம்மை காத்து நிற்கும். பனைமரங்களை அணைத்து நாம் வாழ வேண்டும். நமக்கு என்று ஒரு முருங்கை, சிறு கறிவேப்பிலை மரங்கள் இருந்தால்
பஞ்சகாலத்திற்கும் சிக்கன வாழ்வுக்கும் அவை பயன்படுமல்லவா? சிந்தித்து பாருங்கள் தம்பிகளே. ஆலமரங்களையும் நாம் வெட்டவே கூடாது. அதன் நிழல் காற்று யாவும் கல்விக்கூடங்களுக்கும் பஞ்சாயத்திற்கு தீர்ப்பு அளிப்பதற்கும் மனதை தெளிவுபடுத்துவதற்கும் உகந்ததாகும். யாவரும் மறக்கக்கூடாது. அதுபோலத்தான் தென்னை மரங்கள் மட்டும் சளைத்தவைகள் அல்ல, தாகத்திற்கும் அது பயன்படும் அல்லவா? யோசித்து பாருங்கள். மூங்கில் மரங்கள் மட்டும் என்ன, நம் மனதை அமைதிப்படுத்தும் ராகத்திற்கு எடுத்துக்காட்டே அவைகள்தான். மூங்கில்களிலிருந்து பல வகை பொருள்களை நாம் தயார் செய்யலாம். குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், ஊதாங்குழல் மற்றும் பல்லக்குகள், வீடு கட்ட யாவற்றிற்கும் பயன்படுமல்லவா? நினைத்து பாருங்கள். சந்தன மரங்களும் நம்மை சார்ந்ததுதான், சுகந்த வாசத்திற்கு உகந்தது. அதையும் நாம் பராமரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்களும் உலகத்தவர்களும் அறிந்தால் நல்லதுதானே. மரம் செடி கொடிவகைகளை வளர்க்க வேண்டாமா? அப்துல் கலாம் சொல்வது போல், மரம் நட்டேன் ஓடிப்போன யாவும் திரும்பி வந்தன என்றாரே, அதுபோல நம் சுற்றங்களும் நம்மோடு வந்து ஏய்ந்து நோய் நொடி இல்லாமல் வாழாதா? நினைத்து பாருங்கள். ஆனால் நாம் இவற்றையெல்லாம் இன்று மறந்து போய் இருப்பதை விட்டு பறப்பதை பிடிப்பது போல் நினைக்கின்றோம். கற்பனை வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை வரும் என்று நாளை போக்கிக் கொண்டிருக்கின்றோம். இயற்கை நமக்கு கொடுக்கும் நன்கொடைகளாம் சிகரங்களை நன்கு நீங்கள் பயன்படுத்தினால் நீண்ட நாள் ஆரோக்கியமாய் எவர் தயவுமின்றி வாழ்ந்து காட்டலாமே என்ற அந்த பெரியவர் 107 வயது அம்பலவாணரின் கூற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், மறவாமல் பின்பற்ற வேண்டும். நன்மை பயக்கும் அல்லவா? நமக்கு முன்பு வாழ்ந்த நம்மை ஆண்டவர்களே நமது ஆண்டவன் கடவுள் என்பதை நாம் நினைவு கொள்வோம். வாழ்க வளமுடன்.